அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் வணக்கம். நான் உங்கள் ரவிக்குமார். தினம் ஒரு தகவல் அடிப்படையில் ஜியோ பாலிடிக்ஸ் நம்ம இந்தியாவிலேருந்து ஆரம்பிச்சிடலாம். ஏன்னா இந்தியாவும் சரி, சீனாவும் சரி, அமெரிக்கா ஒரு சில அறிவிப்புக்கு சரியான முறையில் ஒரு பதிலடி கொடுத்துட்டாங்க. இந்தியாவுடைய தெளிவான நிலைப்பாடு என்னன்றது புரிய வச்சிட்டாங்க. நாங்கள் யார் பக்கம் இருக்கிறோம் அப்படின்றதையும் புரிய வச்சிட்டாங்க. ஸோ நிறைய பதில் வேணும்னு எதிர்பார்த்ததில்லை. அமெரிக்கா என்ன வருது பாருங்கள். இந்தியாவுடைய செய்தி தொடர்பாளர் மூலயமா ஒரு விளக்கத்தை கொடுத்துருக்காங்க. ஸோ சீனா என்ன சொல்லியிருக்காங்க, அனைத்தும் ஒருங்கிணைந்த தகவல். அப்புறம் அந்த பொருளாதார தடைகள் ஒரு 100 கப்பலுக்கு மேலேங்க, அதாவது ஈரானில் இருக்கக்கூடிய 7 முக்கிய நிறுவனங்கள் மீது அடுத்தடுத்த பொருளாதார தடைகள். இந்த தடைகளால் இந்தியா எந்த அளவுக்கான பாதிப்புகள் வரப்போகிறது, இனி எந்த அளவுக்கு இறக்குமதி பண்ண போகிறாங்கன்ற ஒரு கம்ப்ளீட் டீட்டெயிலாக ஒரு தொகுப்பாகவும் பார்த்துடலாம். அப்புறம் அமெரிக்காவிலிருந்து ஒரு டீம் காசாவுக்குள்ளார மனிதாமான அடிப்படையில் இருக்கக்கூடிய உதவிகளை GHAன்னு சொல்லுவாங்க, காசா ஹியூமனிடேரியன் எய்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, அங்கே போயிருக்காங்க. அங்கே போய்ட்டு ஒரு 6-7 மணி நேரம் அங்கேயே இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு ரிப்போர்ட்டை சப்மிட் பண்ணியிருக்காங்க. இனி அங்கே நிலைமைகள் என்ன இருக்கும், ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஹமாஸ் தரப்பில் இருந்து ஒரு ஆஸ்ட்ரேலியஸ்னுடைய வீடியோ பதிவை வெளியிட்டிருக்காங்க. இங்கேருந்து பிணைய கைதிகளை பிடிச்சிட்டு போனாங்க இல்லையா, அவங்க வீடியோ பதிவும் வெளியிட்டிருக்காங்க. நிறைய விஷயங்கள் நம்ம பேச போகிறோம். நமது பயணம் இந்தியாவிலேருந்து தொடங்கிடலாம். ஸோ வீடியோ பொறுத்த மாதிரி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸ் கொடுங்க. வீடியோ கொடுக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம அமெரிக்கா கிட்டேருந்து போயிடலாமா. ஏன்னா தலைவருக்கு நோபல் பரிசு வாங்க கொடுக்காம ஓய மாட்டாங்க. அதனால் அவங்க வெள்ளை மாளிகையினுடைய செய்தி குறிப்பே கருணா லீவிட் அவர்கள் காலைல சொல்லிட்டாங்க, எங்கள் தலைவர் நிறுத்தாத போரே கிடையாது, எல்லா போரையுமே நிறுத்திட்டாங்க. ஒரு பெண்டிங் ஒன்று தான். இப்போ எங்கள் தமிழகத்தில் எங்கள் ஒரு PMKவுக்கு சண்டை வர்றதுக்கு பாருங்கள், இது மட்டும் தான் அவர் நிறுத்தலை. இது மட்டும் நிறுத்திட்டாருன்னா ஆல்மோஸ்ட் அவர் எல்லாமே சக்ஸஸ் தான். அப்பாவுக்கும் பையனுக்கு இருந்த சண்டை வருதில்ல PMKவில், அன்புமணி ராமதாஸுக்கும் அவங்க அப்பாவுக்கும், அது மட்டும் தான் நிறுத்தலை. மீதி ஓரளவுக்கு நிறுத்திட்டார். அதனால் அவர் நோபல் பரிசுக்கு தகுதியான நபர்னு சொல்லி காலையில் ஒரு பெரிய ரிப்போர்ட் கொடுத்துட்டாங்க. இப்போ கம்போடியா என்ன பண்ணிட்டாங்க, இன்றைக்கி ஓடி ஒரு ரிப்போர்ட்டு கொடுத்துட்டாங்க. ஐயா, தாய்லாந்துக்கு எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு யுத்தம் ஒரே நாளில், லேட்ஸ் மேக் ஏ டீல் அப்படின்னு சொன்னார் பார்த்தியா, அந்த ஒரு வார்த்தையிலே இங்கே போர் அமைதி பெற்று விட்டது. அதனால் அந்த பூ உலகில் அமைதி மலர்ந்து பூமலர்கின்ற சத்தம் காதுகள் ரிங்காரமாக ஒலிப்பதற்கான காரணம் ட்ரம்ப் அவர்கள் தான். அவருக்கு ஒரு நோபல் பரிசு பார்சல்ன்ட்டார். அப்போ முடிச்சிட்டாரா? நம்ம இதில் எப்படி நினச்சிக்கலாம் அப்படின்னா, பாகிஸ்தானுடைய மிலிட்டரி இருக்கு இல்லையா, அவங்க நார்மலாகவே கம்போடியானுடைய ஆர்மிக்கு ட்ரைனிங் கொடுக்குறாங்க. இது அக்டோபர் 10, 2019 அவங்க ட்ரைனிங் கொடுத்துட்ருக்காங்க. அக்ரிமெண்ட்லாம் இருக்கும். அதனால் இந்த இராணுவத்துக்கும் லிங்க் இருக்கும். அதனால் ஆசிப் முனீர் அவர்கள் என்ன சொல்லியிருப்பாருன்னா, அங்கே கம்போடியா கிட்ட பேசி, என்னையா நான் அப்படி தான் அங்கே போனேன், தலைவருக்கு நோபல் பரிசுன்னு பயங்கரமாக சொன்னேன், இவங்க யுத்தத்தை நீ தான் நிறுத்தின தலைவா, வா தலைவான்னு புகழ்ந்து தள்ளு. அப்படி தான் அவர் இந்தியாவுக்கு எதிராக மாறினார். இப்போ நீ தாய்லாந்துக்கு எதிராக உங்கள் பக்கம் அமெரிக்கா திரும்புன்னா இந்த டைலாக் மட்டும் ஃபாலோ பண்ணு மேபி ஐடியா கொடுத்துருப்பாருன்னு நினைக்கிறேன் நான். ஏன்னா கொஞ்சம் நாளைக்கு முன்பு பாகிஸ்தான் பெரிய அளவுக்கு அவங்க நாடாளுமன்றத்தில் தீர்மானம்லாம் போட்டு இந்த உலகத்தில் ட்ரம்ப் அவர்களுக்கு மட்டும் தான் நோபல் பரிசுக்கு தகுதியான நபர்னு கொண்டு போய் ட்ரம்ப்புக்கிட்டே சப்மிட் பண்ணாங்க. அதாவது இஸ்ரேல் கூட உதவி பண்ணுறாங்க, அவங்க கொண்டு போய் கொடுக்குறாங்க, அது வேறுபட்ட விஷயம். இப்போ இஸ்ரேலுக்கு அமெரிக்காவுக்கு இருக்கக்கூடிய நட்பு வேறு விஷயம். ஆனால் பாகிஸ்தான் முந்திட்டு போய் கொடுத்தாங்களே நோபல் பரிசுக்கு, அதனால் அவங்க ஐடியா கொடுத்ததின் அடிப்படையில் கம்போடியாவும் இன்றைக்கி சிறப்பாக செயல்பட்டாங்க. அதனால் நான் ரெக்வஸ்ட் வச்சுக்கிறேன். இது நான் என்னுடைய 2வது ரெக்வஸ்ட். தயவு செய்து ஒரு பாயாசத்தை போட்டுருங்க அவருக்கு, அது ஒரு நோபல் பரிசு கொடுத்துருங்க, தாங்க முடியல எங்களால். ஆனால் இருந்தாலும் பாகிஸ்தானோட மைண்ட் வாஷ் என்ன தெரியுமா, ஐயா நான் உங்களுக்கு எல்லா விதிலையும் நன்மை பண்ணிட்டேன், உங்களுக்கு என்ன நோபல் பரிசுக்கு நான் உங்களுக்கு பரிந்துரைக்கலையா, நீங்கள் கேட்ட இடங்களை ஒதுக்கலையா, இல்லை எங்கள் கிட்ட கூட ஆயில் ரிசர்வ் ஒதுக்கலையா, உங்களுக்கு குறை வச்சேன் சொல்லுங்கள். ஆனால் அப்படி இருந்தும் ஏன் எங்ககிட்ட இன்னும் 19% வரி விதிச்சிருக்கீங்க அப்படின்னு ஒரு ஆதங்கம் பாகிஸ்தானுக்குள்ளே இருக்கிறது அதை வெளிப்படுத்தியிருக்காங்க. ஐயா எங்களுக்கும் பாருங்கள், நீங்கள் இந்தியாவுக்கு பெரிய எதிர்ப்பு தெரிவித்து அவங்களுக்கு 25ங்க, வெறும் 6% தாங்க வித்தியாசன்றாங்க. சைடில் கம்போடியாவும் ஓடி ஐயா நான் பெரிய அளவுக்கு உங்கள் பக்கம் இருந்தேன், ஆனால் எங்களுக்கு கூட பெருசாக நீங்கள் குறைக்கலைங்க ஐயான்றாங்க. பங்களாதேஷும் ஓடி ஐயா எங்களுக்கு 20% தான் போட்டிருக்கீங்களா, ஏன்னா ஆளுக்கு இப்போ அமெரிக்காவுக்கு ரெக்வஸ்ட் வச்சுருக்காங்க. சரி, இப்போ நம்ம இந்தியாவுடைய ரிசல்ட்டை பார்த்தலாம். ஏன்னா இது அங்கே இருக்கக்கூடிய தகவல், இதை சொல்லிட்டு ஆரம்பித்தா தான் கொஞ்சம் கலக்கலன்னு இருக்கும். இந்தியாவுடைய செய்தி குறிப்பு ரொம்ப டீட்டெயிலாக சொல்லிட்டாங்க. ரொம்ப நேரம் பேசினாங்க. பட் நம்மளுக்கு என்ன தேவையோ அந்த கண்டென்ட் போட்டு எடுத்துக்கலாம். எல்லாத்தையும் நான் சொன்ன ஆரம்பிச்சுன்னா நீங்கள் தூங்கி குரட்டை சத்தம் உங்கள் செல்லு மேலே போயிடும், அந்த அளவுக்கு டைம் ஆகிடும். மெயின் விஷயம் என்னென்னா, அமெரிக்கா இந்தியாவுக்கு 25% வரி விதிக்கிறாங்க. ரஷ்யாவை டிபெண்ட் பண்ணி இருக்கக்கூடாது, ரஷ்யா கிட்ட ஆயில் வாங்கக்கூடாது,
எல்லாத்துக்கும் நாங்கள் பொருளாதார தடை விதிப்போம் அப்படின்னு ஒரு மிரட்டல் விடுறாங்களே. அதற்கு என்ன சொல்கிறாங்கன்னா, இந்தியா ரஷ்யாவுக்கான உறவுகள் காலத்தால் சோதிக்கப்பட்டவை. அதாவது மற்றவர் பார்வையில் இல்லாமல் சொந்த தகுதியின் அடிப்படையில் நாங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக நிற்கிறோம். மற்றவங்க அப்படி சொல்லணும் இப்படி சொல்லணும் அவங்களுக்காகலாம் எங்கள் நட்பு கிடையாது. எங்கள் நட்பு ரொம்ப ஸ்ட்ராங்கான நட்பு. ட்ரம்ப் வேணால் அழுத்தம் கொடுக்கலாம், ஆனால் இந்த கூட்டமைப்பு வலுவானது, உறுதியானது, நிலைத்திருக்கும். ஒருபொழுதும் நாங்கள் எங்கள் கொள்கையிலிருந்து மாற்றிக்கொள்ள மாட்டோம்ட்டாங்க. அது இல்லாமல் எங்கள் கொள்கையில் மாற்றிக்கொள்ள முடியாத இன்னொரு நிகழ்வு என்னென்னா, நம்ம ஆல்மோஸ்ட் அமெரிக்காவை தவிர மீதி மேக்ஸிமம் நாடு ஐரோப்பாக்கிட்டையும் பெரிய அளவுக்கான டீல், யூகே கிட்டே இப்போ தான் போயிட்டு நம்ம ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் எல்லாம் கொண்டு வந்திருக்கோம். அப்புறம் பிரேசிலில் நம்ம 20 பில்லியனுக்கு அடுத்த 5 வருஷத்துக்கான ஒப்பந்தத்தை போட்டிருக்கிறோம். அப்புறம் ஐரோப்பா கிட்டே இது மாதிரி ஒவ்வொரு நாடுகிட்டையும் வலுவான நம்ம ரிலேஷன்ஷிப் ஏற்படுத்தியிருக்கிறதுனால இவங்க ஒரு நாடு சொல்கிறதுனால பெருசாலாம் அஃபெக்ட் ஆகாது, எங்களால் முடியவே முடியாது, ஐ டோன்ட் கேர் அப்படின்ட்டாங்க இந்தியா தரப்பில். ஸோ இதுதான் இன்னொரு ஃபேக்ட் விஷயம். ஒரு ஃபேக் நியூஸ்ன்னு சொல்லிட்டாங்கன்னா, நேற்று நிறைய பத்திரிகைகள், ப்ளூம்பெர்க் போன்ற பத்திரிகைகளும் இங்கே இந்தியாவுடைய ஊடகங்களும் நம்ம தமிழகத்தினுடைய ஊடகங்களும் என்ன சொன்னாங்கன்னா, அமெரிக்காவுடைய F-35 போர் விமானத்தை இந்தியா வாங்க முடியாதுன்னு வெளிப்படையாகவே நிராகரிச்சிட்டாங்கன்ற மாதிரி சொன்னாங்க. அதற்கு ஐயா நாங்கள் முதல்ல வாங்குறேன்னு சொல்லவே இல்லையா நிராகரிக்கிறதுக்குன்ற ஒரு பதிலும் வந்தது. வாங்குறங்கன்னு சொல்லலைன்னா அவங்க ஒரு ஆஃபர் கொடுத்தாங்க, அவ்வளோதான். அதாவது அமெரிக்கா தரப்பில் நாங்கள் F-35 கொடுக்குறோம், அதை கொடுக்குறோம், ஏதோ கொடுக்குறோம் அப்படின்ற மாதிரியான ஆஃபர் தான் கொடுத்தாங்க. அதை ஏற்றுக்கிறோமா ஏற்றுக்கலையா நம்ம இன்னும் சொல்லவே இல்லை. நம்ம ஏற்றுக்கிட்டு திடீர்னு இல்லைன்னா தான் நம்ம ரிஜெக்ட் பண்ணுறோன்னு அர்த்தம். அப்படி ஒரு தகவலே நாங்கள் இன்னும் அதை ஒரு வார்த்தை சொன்னாங்க, அவ்வளோதான். அதை வைத்து நீங்கள் கற்பனை கதையை சொல்கிறீங்கன்றதை சொல்லிட்டாங்க. ஒன்று இன்னொரு விஷயத்திலும் நேற்று ராய்டர்ஸ் பத்திரிகை எந்த அளவுக்கு பொய் செய்தி வெளியிட்டிருக்காங்கன்றது இன்று நம்ம பார்க்க முடியுது. ஏன்னா நம்ம ஒரு நாள் டைம் கொடுங்க, 2 நாள் டைம் கொடுங்க, அனலைஸ் பண்ணிடலாம்னு சொன்னால கிடைத்து விட்டது, நம்மளுக்கு சரியான தகவல் கிடைத்து விட்டது. அதற்கு முன்பு சீனா என்ன சொன்னாங்கன்றதை பார்க்கணும். சீனா ஐநாவில் போய் என்ன சொன்னாங்கன்னா, இந்த இரட்டை குழல் துப்பாக்கின்ற மாதிரி உங்களுக்கு ஒரு நியாயம் எங்களுக்கு ஒரு நியாயமா, உங்களுக்கு வந்தால் ரத்தம் எங்களுக்கு வந்தால் தக்காளி சட்னியா, நீங்கள் மட்டும் தடையை விதித்து மறைமுகமாக ரஷ்யா கிட்ட இறக்குமதி பண்ணலாம், ஆனால் இல்லைன்னு சொல்லிட்டு இன்றும் ரஷ்யா கிட்ட யுரேனியம் போன்ற மிக முக்கியமான பொருட்களை அமெரிக்கா இறக்குமதி செய்து கொண்டிருக்கிறது. ஐரோப்பா 2030 வரைக்குமே டைம் கேட்டுட்ருக்காங்க, இன்னும் இறக்குமதி பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்போ உங்களுக்கெல்லாம் டைம் வேணும், ஆனால் எங்களுக்கு மட்டும் உடனே அப்படியே சொன்ன உடனே நாங்கள் தடை விதிச்சுட்டு ஐயோ எங்களுக்கு வேண்டாமா, நாங்கள் ரிஜெக்ட் பண்ணணுமா, போய் வேலையை பாருங்கள். அதெல்லாம் யார் என்ன சொன்னாலும் சரியே, நாங்கள் எங்களுக்கும் ரஷ்யாவுக்கு இருக்கிற ரிலேஷன்ஷிப்பாக இருக்கட்டும், நாங்கள் ரஷ்யா கிட்ட வாங்குறதை தடுக்கவும் முடியாது, அதை நிறுத்தவும் முடியாதுன்ட்டாங்க. அப்போ இந்த 2 ஸ்டேட்மெண்ட்டை நம்ம எப்படி பார்க்கலாம்? அப்போ நம்ம தெளிவான ஒரு முடிவில் சொல்லிட்டாங்களா? ஆனால் அப்பயும் பாருங்கள், இந்த குசும்பு வேலைலாம் விட்டுருக்காங்களான்னா விடல. இன்றைக்கி ப்ளூம்பெர்க் என்ன பண்ணிட்டாங்க, ஒரு 4 கப்பலுங்க ஐயா எண்ணெயை ஏற்றிக்கொண்டு ரஷ்யாவிலிருந்து கிளம்புனது. அசிலி, இலைட்டி, டெஸ்டான், ஹரோயி, இந்த 4 கப்பல்களும் ரஷ்யாவுடைய போர்ட்லேருந்து கிளம்புனது. பாதிக்கு மேலே எங்கே போச்சுன்னே தெரியலன்றாங்க. அப்போ திடீர்னு பார்த்தா ரஷ்யாவுடைய போர்ட்டில் ரஷ்யான்ற பாருங்க இந்தியாவுடைய போர்ட்டில் 2 நிலைநிறுத்தியிருக்காங்க, மீதி 2 எங்கன்னே தெரியலன்றாங்க. அப்போ நீங்கள் தான் நேற்று ராய்டர்ஸ் பத்திரிக்கை என்ன சொன்னாங்க, நேற்று நிறுத்திட்டாங்க, ஒன்றுமே இல்லை, பயந்தது அடிப்பணிந்ததெல்லாம் டைலாக்லாம் போட்டிருந்தீங்களே, இன்று திடீர்னு ப்ளூம்பெர்க் பத்திரிக்கை நகி ஹே டூ ஹே இருக்கு ஹே அப்படின்னு அங்கே சொல்லியிருக்காங்க. அது இல்லாமல் இன்னொரு விஷயம் சொல்லிட்டுங்களா, இந்த வரைபடத்தை பார்க்குறங்கள, நமக்கும் ரஷ்யாவுக்கும் ஏற்றுமதி இறக்குமதி இதுதான் மெயின் பார்த்து. அந்த பால்டிக் கடல் பகுதி இருக்கு இல்லையா, பால்டிக் கடல் பகுதியிலேருந்து, அதனால தான் லிதுவேனியா, லேட்வியாலாம் இருக்குல்ல, அந்த பகுதியில் அப்படியே யூகேனுடைய இங்கிலீஷ் சேனல் வழியாக இந்த ஸ்பெயின், மத்திய தரைக்கடல் பகுதி, அதுக்கப்புறம் ரெட்சி கடல் பகுதியாக வருது. ரெட்சி கடல் பகுதியில் இந்த கப்பல் மட்டும் எமினி அவதிகள் இன்ன வரைக்கும் தாக்கல் நடத்தலை அப்படின்றது ஒரு கூடுதல் சிறப்பாக சொல்ல முடியும். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, ஈரான் மீது பொருளாதார தடை. ஈரானில் இருக்கக்கூடிய ஒரு கப்பல் நிறுவனம், மிகப்பெரிய ஒரு கப்பல் நிறுவனம், இந்த சார்ட்டை பார்க்குறீங்க இல்லையா, அவர் பேர் அலி ஷம்கானி. அலி ஷம்கானி இப்போ ரீசெண்டாக இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பியவர். அவர் ஞாபகம் இருக்குங்களா? ஏன்னா இவர் தான் ஐதுல்லா அலி காமேனி அவரோட ரைட் ஹேண்ட், அவரோட பையன்ற அளவுக்கு சொல்லுவாங்க. ஆனால் இவர் சாதாரண ஆள் கிடையாது. இவர் ஒரு 100 கப்பலுக்கு மேலே வைத்திருக்கிறார், எல்லா நாட்டிலையுமே வைத்திருக்கிறார். யூஏஇயில் 34 கம்பெனி இருக்கிறது, ரிப்பப்ளிக் ஆஃப் மார்ஷல் ஐலாண்டில் 14, இந்தியாவில் 6, துருக்கியில் 4, சிங்கப்பூர் 4, சுவிட்சர்லாந்தில் 3, டொமினிக் ரிப்பப்ளிக், ஹாங்காங்,
அப்புறம் பனாம்பர் அவங்க நாட்டிலே 2 தான் வைத்திருக்காங்க. மீது எல்லா நாட்டிலுமே இவருடைய கப்பல் நிறுவனம் இருக்கிறது. மேலே தொடங்கினீங்கன்னா கரெக்டாக யூகேயில் ஆரம்பிச்சிங்கன்னா இந்தியா வந்து சேர்ற வரைக்கும் இவருடைய கப்பல் நிறுவனம் இருக்கிறது. இந்த நிறுவனத்துக்கு தடை விதிச்சிட்டாங்க, பொருளாதார தடையை விதிச்சிட்டாங்க. இப்போ இந்த தடை விதிக்கிறனால நம்மளால் ஈரான்கிட்ட இருந்து வாங்க முடியாதா, இல்லை மற்ற நாடுகள்கிட்ட இருந்து வாங்க முடியாதா அப்படின்னா, அதுக்குமே உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்கள். அடுத்த ஒரு வரைபடத்தை பாருங்கள். இந்த வரைபடம் வந்து செப்டம்பர் 2024 ஆந்த்ராஸ் அப்படின்ற ஒரு ஷிப் ஆயில் டிரான்ஸ்போர்ட் கம்பெனி மீது அமெரிக்கா பொருளாதார தடை விதித்தது. ஆனால் அந்த கப்பல் வந்து நாங்கள் எந்த நாட்டுக்குமே கொண்டு போகலை, ஆனால் நாங்கள் சும்மா ஏற்றிட்டு போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு போயிட்டு இங்கே ஒரு சில பர்டிகுலர் பகுதியில் 1, 2, 3, 4ன்னு ஒவ்வொரு இடத்துல நம்பர் போட்டிருக்காங்க பாருங்கள். இந்த இடத்துலலாம் வந்து அந்த கப்பல் நிறுத்திட்டு மற்றொரு கப்பலில் ஷிஃப்ட் பண்ணிவிட்டு அந்த கப்பல் மூலிமா கொண்டு போகிறாங்க. அதனால் இந்த தடைகள்னால என்ன ஆகுன்னா கொஞ்சம் டைம் எடுக்கும். ஒரு கப்பல்லேருந்து இன்னொரு கப்பல் ஷிஃப்ட் பண்ணுறதுக்கும் கொஞ்சம் இதுக்கும் டைம் எடுக்கும். மற்றபடிலாம் எந்த பாதிப்புமே இல்லை, அந்தந்த நாடுகளுக்கு போகுது. இன்னொரு விஷயம் கூட எங்களால் விளக்க முடியும். குறிப்பாக இந்த ஈரான் மீது போடப்படுகிற தடையினால் இப்போ நம்ம ரஷ்யா இருந்து ரயில் ரூட் வழியாக நம்ம ஈரான்கிட்ட கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா, அடுத்து உங்களுக்கு வரைபடத்தையும் நான் காட்ட விரும்புகிறேன். நான் இப்போ ஈரானுக்கும் நமக்கும், அதாவது யுஏஇ பக்கத்தில் இருந்து இங்கே கூட பாருங்கள், அதிகமான கப்பல் போக்குவரத்து இங்கே தாங்க இருக்குது. இது அதாவது மற்ற இடத்துலனா கூட இந்த பால்டிக் கடல் பகுதியில் யூகே போன்ற நாடுகள்லாம் வந்து செக் பண்ணி தடை விதிக்கலாம், எல்லாத்தையும் மிரட்டலாம். ஆனால் இங்கே ஈரான்லேருந்து என்னங்க இவங்களால் மிரட்ட முடியும்? ஒன்று பாகிஸ்தான் இடையூறு கொடுத்தா மட்டும்தான் பாகிஸ்தானை வைத்து நகர்த்துவாங்க. பாகிஸ்தான் ஈரானுக்கு ட்ரபிள் கொடுப்பாங்களா கொடுக்க மாட்டாங்கன்னா நான் உங்கள் வசம் விட்டுறேன். அதையும் மீறி அவங்க உள்ளே வந்தாங்கன்னா இந்தியாவுக்கு இதுதான் சாக்கு, லட்டு மாதிரி ஒரு சாக்கு கிடைக்கும் நம்மளுக்கு. ஏன்னா அந்த பக்கம் ஈரானும் ஒரு அடி அடிப்பாங்க, நம்மளும் ஒரு அடி அடிக்கலாம், அடித்து அடியில் இடிஞ்சு போய் அந்த பக்கம் விழுந்துருவாங்க. அதனால் ஈரானில் இருந்து கொண்டு வந்துடுவாங்க. அப்போ இவங்க போடுற தடைகளை வந்து கப்பல் வழியாக கொண்டு வரது பெரிய பிரச்சனை அப்படின்னா, இவங்க ஆல்ரெடி ட்ரெயின் ரூட்டெல்லாம் ரெடி பண்ணிட்டாங்க. இந்தியாவும் ஈரானும் ரஷ்யாவும் அது இல்லாமல் சீனாவும் என்ன பண்ணிட்டாங்க, பைப்லைன் வழியாக கொண்டு வர ரெடி பண்ணிட்டாங்க. அப்போ நீங்கள் போடுற பொருளாதார தடை நோ ஒரு சான்ஸும் இல்லை. என்ன பண்ணுவாங்கன்னா அடுத்தடுத்து வரி விதிக்க ஆரம்பிச்சிடுவாங்க. இந்த வரி விதிக்கிறதுல என்ன ஆகுன்னா, ஃபஸ்ட்டு இந்தியாவுடைய பொருளாதாரம் ஒரு வருஷம் கொஞ்சம் கண்டிப்பாக கஷ்டமாக தான் இருக்கும். அது வரைக்கும் கொஞ்சம் எதிர்கட்சிகளுக்கு கொஞ்சம் கொண்டாட்டமாக இருக்கும். என்ன பொருளாதாரத்தை வளர்த்திருக்கிறாங்க பார்த்தீங்களா, முடிஞ்சா கதைன்னு தான் சொல்லுவாங்க. பட் ஒரு வருஷத்துக்கு அப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா கொஞ்சம் நம்ம ஸ்டாண்ட் எடுத்துருவோம். என்னென்னா ஆல்டர்னேட் சோர்ஸ் எல்லாத்துக்கும் நம்மளுக்கு கிடைச்சிரும். ஆல்டர்னேட் சோர்ஸ்னால் என்ன, அவங்கள நம்பி மட்டும் தான் இருக்குமா? உலகத்தில் ரிசோர்ஸ் வந்து ரொம்ப அதிகங்க. ஆரம்பத்தில் ரஷ்யாவை அப்படி தான் நினச்சாங்க. கடைசியாக அவங்க ஆல்டர்னேட் ரிசோர்ஸ் கண்டுபிடிச்ச உடனே அதுக்கப்புறம் அமெரிக்க நிறுவனங்களும் என்ன பண்ணிட்டாங்க, ட்ரம்ப் வந்ததுக்கப்புறம் மறுபடியும் போயிட்டு இப்போ ரஷ்யாவில் நிறுவ ஆரம்பிச்சிருக்காங்க. அதுவுமே ஒரு கூடுதல் தகவல். அதுதான் உங்ககிட்ட என்ன சொல்லியிருந்தேன் ஆரம்பத்தில், மைக்ரோசாஃப்ட் சாஃப்ட்வேர்லேயே ரெடிஃப் இருக்குது. இந்த மாதிரி நம்மளுக்கு 1008 இங்கே இந்தியாவில் இருக்குது இப்போலாம். அதில் அந்த காலம் அப்படின்றத நம்ம நிறைய தடவை விளக்க கொடுத்துருக்கேன். இன்னொரு விஷயம் கூட இந்தியா சொல்லியிருந்தாங்க. அதாவது அயர்லாந்தில் திடீர்னு என்னன்னு தெரியல, இந்திய மக்கள் மீது திடீர்னு தாக்கல் நடத்துகிறாங்க. ஏன் இப்படி பண்ணுறாங்க, என்ன காரணம்னு சொல்ல, பட் பிசிக்கல் அட்டாக் இந்தியர்கள் அப்படின்னு தெரிஞ்ச போதும் தாக்கல் நடத்துகிறாங்களாம். அதனால் அயர்லாந்தில் இருக்கக்கூடிய மக்களே கொஞ்சம் போனால் குரூப்பாக போங்க, குரூப்பாக வாங்க, எம்பசிக்கிட்ட கொஞ்சம் ரிப்போர்ட் பண்ணுங்கள் அப்படின்றாங்க. என்ன காரணம், என்ன ரீசன் அப்படின்றத வந்து இதுக்கப்புறம் தான் அனலைஸ் பண்ணுவாங்கன்ற மாதிரி சொல்கிறாங்க. வேறு விதமான ஏன்னாங்க அயர்லாந்து பொறுத்த வரைக்கும் ஒரு கலவை, பெரும்பாலும் அகதிகள் கொஞ்சம் ஆஃப்ரிக்கா அந்த நாடுகள்லேருந்து அதிகமான அகதிகள் அந்த இடத்துல இருக்காங்கன்றது ஒரு கூடுதல் தகவல். அதனாலேயா என்ன காரணம்னு தெரியல. நாளைக்கு ஏதாவது உங்களுக்கு தகவல் கிடைச்சதுன்னா ஃபுல் டீட்டெயிலாக உங்களுக்கு சொல்கிறேன் நான். இப்போ அங்கேருந்து நம்ம நேராக எங்கே போகிறோன்னா இஸ்ரேல்கிட்ட போயிடலாம். ஏன்னா இஸ்ரேலுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு டீம், ஹாபி அப்படின்ற ஒருத்தர், அமெரிக்காவுடைய அம்பாசிடர் ஒருத்தரும் விக்ஸாப் தான் வந்து இந்த பேச்சுவார்த்தை நடத்துகிறவர். ஹமாஸுக்கு, காசாவுக்கும் மற்ற நாடுகளுக்கும் ஒரு மத்தியஸ்தர். யார், அமெரிக்காவால் நிறுவப்பட்ட ஒரு மத்தியஸ்தர். இவர் வந்து ஒரு டீம் ஒன்று, ஒரு கான்வே ஒன்று, அதுக்கான வீடியோ பதிவுகள் கூட வந்திருக்கு பாருங்கள். இந்த ஹியூமனிடேரியன் எய்டு இருக்கு இல்லையா, அதாவது GHAன்னு சொல்லுவாங்க. இந்த ஹியூமனிடேரியன் எய்டு வந்து அங்கே கரெக்டான முறையில் போகுதா இல்லையான்றதை பெரிய அளவுக்கு செக் பண்ணுறாங்க. கூட இந்த ஃபார்மல் மிலிட்டரிஸ், அதாவது யூகேனுடைய ஃபார்மல் மிலிட்டரிஸ், மீதி நிறைய மிலிட்டரிஸ் எல்லாம் வந்து கூப்பிட்டு வந்தாங்க. அவங்களும் வந்து ஒரு சில ரிப்போர்ட்லாம் வந்து கொடுத்தாங்க. அந்த ரிப்போர்ட்டின் அடிப்படையில் என்ன சொல்கிறாங்கன்னா, அரௌண்ட் நாங்கள் வந்து ஒரு 7 மணி நேரம் பக்கம் இங்கே தான் இருந்தோம். அந்த 7 மணி நேரம் பார்க்க இருந்ததில் இது வந்து ஒரு கரெக்டான திட்டமாக நாங்கள் பார்க்குறோம். GHF என்றது சரியான முறையில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நேராக சென்றடைகிறது. இல்லைனா இதுக்கு முன்பு வந்து ஹமாஸ் ஒட்டுமொத்தமாக அனுப்பும்போது அவங்க கைக்கு போயிட்டு அவங்க அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு பொருட்களை கொடுத்து அவங்க வந்து பெரிய கிரெடிட் எடுத்துக்கிட்டாங்க. இப்போ அப்படிலாம் கிடையாது. பாதிக்கப்பட்ட மக்களுக்கு டைரெக்டாக போகிறதுனால
மக்களையும் அமாஸையும் கரெக்டாக பிரிக்கிறாங்க அப்படின்ற ஒரு ரிப்போர்ட்டை கொடுக்குறாங்க. அதாவது நாங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து அப்சர்வ் பண்ணிட்டோம், நல்ல உணவுகள் கிடைக்கிறது. ஆல்மோஸ்ட் இது வரைக்கும் அமெரிக்கானுடைய ஃபோர்ஸ்னால் 100 மில்லியன் மீல்ஸை வந்து நாங்கள் கொடுத்துருக்கோம் கடந்த 2 மாதத்தில். எவ்வளோ? 100 மில்லியன் மீல்ஸை வந்து கொடுத்துருக்கோன்றாங்க. சைடில் பாருங்கள், நிறைய பேர் வந்து அந்த உணவுப் பொருட்களை வாங்கினவங்க நிறைய பேர் வந்து ஹாப்பியாக இருக்கிறாங்க. பட் இன்னுமே என்ன சொல்கிறாங்கன்னா, அங்கே காசாவுடைய மார்க்கெட்னால் பெரிய அளவுக்கு செயல்பட்டுருக்கு. அந்த காசாவுடைய மார்க்கெட்டில் இது மாதிரி ஃப்ரீயாக கொடுத்த பொருட்கள் அங்கே இன்னும் சேல்ஸில் வைத்திருக்காங்க நிறைய கடைகளில். அது எல்லாமே இதுக்கு முன்பு அனுப்பினது தான். பட் இனி அந்த மாதிரி நிகழ்வுகள் இருக்காத வரைக்கும் நாங்கள் பார்த்துக்கிறோன்ற மாதிரி சொன்னால் கூட 2 தரப்பில் வந்து கடுமையான எதிர்ப்புகள் தெரிவித்திருக்காங்க. ஒன்று வந்து ஐநா யூஎன், இன்னொன்று வந்து இந்த ஃப்ரான்ஸ், யூகே, அப்புறம் கனடா. இவங்க வந்து இவங்க பெரிய அளவுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க இஸ்ரேலுக்குமே அமெரிக்காவுக்குமே. ஏன்னா ஒரு ட்ராப் மாதிரி இது, நீங்கள் உணவு கொடுக்குறன்ற பேரில் வர வைத்து இது வரைக்கும் 1500 பேர் இருந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு ஐநா ஒரு ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க. அந்த ரிப்போர்ட்டின் அடிப்படையில் அவங்க வந்து விமர்சனம் பண்ணுறாங்க. இருந்தாலும் இன்றைக்கி ஃப்ரான்ஸ் வந்து மேலே இருந்து பெரிய அளவுக்கு உதவிகளை பாராஷூட் மூலிமா இறக்கியிருக்காங்க. ஃப்ரான்ஸ், கனடா, யூஏஇ ஃபுல்லாமே அடுத்தடுத்து இறக்கிட்டு தான் இருக்காங்க. அதாவது ட்ரக்கு மூலிமாவும் கொண்டு போகிறாங்க, மேலே ஃபுல்லாகவும் இறக்குறாங்க, அதுக்கப்புறம் எங்கிருந்தும் உணவுகள் வந்து கொடுக்குறாங்க. ஸோ இது எல்லாமே திடீர்னு இஸ்ரேலுக்கான ப்ரெஷர் என்ன அப்படின்னா, காசாவில் இருக்கக்கூடிய பத்திரிகை தான். காசாவில் இருக்கக்கூடிய பத்திரிகைகள் அடுத்தடுத்து அங்கே இருக்கக்கூடிய மக்கள் ஸ்டார்வேஷனில் இருக்காங்க, பெரிய பாதிப்புக்கு உள்ளாக்குறாங்க, உலக நாடுகள் தலையேன்னு சொல்லிட்டு அடுத்தடுத்து ப்ரெஷர் கொடுத்ததுனால உலக நாடுகள் கொஞ்சம் டேர்ன் பண்ணதுனால இப்போ இஸ்ரேல் வந்து அதிரடியாக உணவுப் பொருட்களை கொடுக்குறாங்க அப்படின்னு கூட எடுத்துக்கலாம் நம்ம. சரி, இருந்தாலும் இந்த 3 நாடுகள் வந்து ரொம்ப கடுமையான விமர்சனத்தை வைக்கிறாங்க. நீங்கள் காசாவுக்குள்ளார உடனடியாக உணவுகளை அனுப்பணும், நீங்கள் தனிப்பட்ட முறையில் இங்கே பிரித்து வைத்துலாம் நீங்கள் கொடுக்கக்கூடாது, இது வந்து மிகப்பெரிய ஒரு போர் குற்றத்துக்கு சமம்ன்ற மாதிரிலாம் பயங்கரமான விமர்சனம். அதுவும் மேக்ரன் அவர்கள்லாம் வந்து அப்படி பயங்கர டென்ஷன் ஆகிட்டார். இன்றைக்கெல்லாம் அவங்க பாட்டி மட்டும் பக்கம் தான் பாட்டியவே திட்டியிருப்பார், அடிச்சிருப்பார். அந்தளவுக்கு ரொம்ப டென்ஷனாக இருந்தாலும் அவரோட அறிக்கையிலே தெரியுது. அதே மாதிரி ஐநாவும் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, நாங்கள் அட்லீஸ்ட் ஒரு நாளைக்கு 100 ட்ரக்குக்கு மேலே உள்ளே போகிறாங்க, அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு தேவையான ஃபுட்டு, நியூட்ரிஷன், லைஃப் சேவிங்க்கு தேவையான எல்லாமே நாங்கள் கொடுக்குறோன்றாங்க. அந்த மக்களோட சந்தோஷம், மீதி அவங்க உணவுப் பொருள் கிடைக்கிற விஷயங்கள் எல்லாமே அந்த இடத்துல வந்து பார்க்க முடியுது. பட் இந்த நாடுகள், குறிப்பாக ஐரோப்பா நாடுகள்லாம் பெரிய அளவுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க இல்லையா. அதில் குறிப்பாக இன்னும் ஒரு 2-3 நாடுகள் வந்து எதிர்ப்பு தெரிவித்தாங்க. ஸ்லோவேனியா என்ன பண்ணிட்டாங்க, இன்றைக்கி நாங்கள் ஆயுதங்கள்லேருந்து மீது எதுவுமே கொடுக்க மாட்டேன்ற மாதிரி சொன்னாங்க. அப்புறம் இன்னும் ஒரு சில நாடுகள்லாம் வந்து கரெக்டு தான், ஃப்ரான்ஸ் சொல்கிறது கரெக்டு தான், நாங்கள் எல்லாமே இஸ்ரேலுக்கு ஆதரவுன்றாங்க. மொத்தம் ஒரு 700 முக்கியமான டெலிகேஷன்ஸ்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா, அங்கே ஐரோப்பாவில் இருக்கக்கூடிய உர்சுலா வான் டெர் லியான் அவர்களுக்கு ஒரு கடிதம் ஒன்று எழுதுகிறாங்க. அந்த கடிதத்தில் நீங்கள் உடனடியாக இஸ்ரேலுக்கிட்ட தலையிட்டு காசாவில் அமைதி திரும்ப வேண்டும், உணவுப் பொருட்களை கொடுக்குற வழிவகை செய்ய வேண்டும் அப்படின்ற மாதிரிலாம் பெரிய அளவுக்கு எழுதியிருக்காங்க. பட் இவங்களுடைய ஃபோர்ஸ் எல்லாமே நான் ஒன்று மட்டும் உற்று நோக்க முடியுது, யாருமே ஏன் வந்து பிணைய கைதிகளை சீக்கிரம் விடுவிக்க சொல்லணும்னு சொல்லிட்டு ஒரு ப்ரெஷர் ஏன் ஹமாஸுக்கு கொடுக்கலன்றதை நான் பார்க்க முடியுது இந்த இடத்துல. அது இஸ்ரேலும் ஆதங்கமாக சொல்லியிருந்தாங்க, அமெரிக்காவுமே ஆதங்கமாக சொல்லியிருந்தாங்க. ப்ரெஷர் அப்படின்றது வந்து 2 தரப்புலையும் ஈக்குவலாக இருக்கணும். இவங்க இன்னுமே இன்று கூட பாருங்கள் ஒரு வீடியோ பதிவு வெளியிட்டிருந்தாங்க. ஜெர்மனியில் இருக்கக்கூடிய இஸ்ரேல் சிட்டிசன், ஆக்சுவலாக ஒரு பாலஸ்தீனத்தில் இஸ்ரேல் இராணுவத்தில் இருந்திருக்கிறார். இராணுவத்தில் இருக்கும்போது பிடிச்சிட்டு போயிட்டாங்க. ஆல்மோஸ்ட் 2 வருஷத்துக்கு மேலே இருக்கிறார், கண்ணீர் வடிக்கிறார். அதாவது இவர் மூலிமா ஹமாஸ் தரப்பில் என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, அங்கே மக்கள் உணவு இல்லாமல் தடுமாறுறாங்க, உணவு இல்லாமல் நிறைய குழந்தைகள் இறக்குறாங்க, எங்களால் இவருக்கே உணவு கொடுக்க முடியலன்றதை தெரிய வைக்கிறாங்க. அவரும் பயங்கரமாக அழுகுறாரு, ஏன்னா 2 வருஷமாக பிடிச்சி வச்சுட்டு இருக்காங்க, அதனால் பயங்கரமாக அழுந்துட்டு இருக்கிறாருன்ற மாதிரி சொன்னாங்க. பட் இவருக்கு உணவு இல்லைன்றனால இவர் லீனாக இருக்கிறத காட்டுறாங்க. பட் இங்கே உணவு கட் பண்ணுறதுக்கு முன்னாடியே இதே மாதிரி ஒருத்தர் நீங்கள் வெளியிட்டிருந்தீங்க, அப்போ அவருமே லீனாக தான் இருந்தார். அப்போ என்ன காரணமாக நம்ம எடுத்துக்கலாம்? அப்போ ஆக்சுவலாக உணவு வந்து தட்டுப்பாடு இல்லைன்ற இஷ்யூவெல்லாம் அப்போ கிடையவே கிடையாது, இப்போ இருந்து தான் இருக்குது. அப்போ அவர் ஏன் லீனாக இருந்தார்ன்ற இன்னொரு கேள்வி வருகிறது. ஹமாஸ் தரப்பில் ஏன் நம்ம ஒரேடி ஹாஸ்டேஜஸ் ரிலீஸ் பண்ணோம் அப்படின்னா, இவங்க விசாரணை கைதிகளாக இன்னும் நிறைய பேர் வந்து பிடிச்சி வச்சுருக்காங்க இஸ்ரேல் தரப்புலேயும், அவங்களே ரிலீஸ் பண்ண சொல்லி ப்ரெஷர் கொடுக்கணும். இந்த மாதிரியான ப்ரெஷர் இன்னும் வரல. இனிமேல் காசாவுக்கு உணவு கொடுக்கறது இந்த மாதிரியான விஷயங்களே இருக்கிறது. பட் எனியோ மறுபடியும் இவங்க அமெரிக்க தரப்புலையும் இஸ்ரேல் தரப்புலையும் தட்டி எழுப்பிட்டாங்க. அதாவது இந்த தாக்குதலுக்கான
இன்னும் ஃபோர்ஸாக பண்ணுங்கள், இன்னும் சீக்கிரமாக முடிங்க அப்படின்றத இந்த ஒரு வீடியோ மூலிமா அமெரிக்கா உணர்த்திட்டாங்க. அதாவது ஹமாஸ்னுடைய மிரட்டலுக்கு நாங்கள் அடிப்பணையை மாற்றோன்றதில் அமெரிக்கா தெளிவாக இருக்காங்கன்ற. எதன் அடிப்படையில் சொல்கிறேன்னா, இன்றைக்கி ட்ரம்ப் அவர்கள் எல்லா ரிப்போர்ட்டையும் அவர்கிட்ட சப்மிட் பண்ணிட்டாங்க, ஃபோன் மூலியமாகவும் மற்றதும் சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் அவர் ஒரு ரிப்போர்ட் கொடுக்குறாரு. அந்த ரிப்போர்ட்டில் என்ன சொல்கிறாருன்னா, நாங்கள் எய்ம் பண்ணது குறிப்பாக உணவுகள் அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு கொடுக்கறதுல எந்த மிஸ்டேக்கில் சரியான முறையில் கரெக்டாக போய் சேருது, ஹமாஸுக்கு போய் சேராமல் தடுக்கிறது, இன்னும் கொஞ்சம் ஆப்ரேஷனை ஸ்பீடப் பண்ண சொல்கிறோம், சீக்கிரமாக பிணைய கைதிகளை மீட்கிற வழியை பார்க்க சொல்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இது அங்கே இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த தகவல். அதை தாண்டி இஸ்ரேலுக்குள்ளாரே பார்த்தோம் அப்படின்னா, நெதன்யாகு அவர்களுக்கு எதிராக மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை பார்க்க முடியுது. அங்கே உள்ள இஸ்ரேலினுடைய நடவடிக்கையால் காசாவில் இருக்கக்கூடிய மக்கள் பெரிய அளவுக்கு உணவு இல்லாமல் தடுமாறுறாங்க. இதுக்கு காரணம் நெதன்யாகு அவர்கள் தான். பதவி விலக வேண்டும், அமெரிக்கா உதவியை நிறுத்த வேண்டும், நார்மல் ரிலேஷன்ஷிப்பை ஏற்படுத்தணும், உணவுகள் அனுப்புங்க, ஹாஸ்டேஜஸை ரிலீஸ் பண்ணுங்கள், அங்கே பிடிச்சி வச்சுருக்கோம் இல்லையா விசாரணை கைதிகள் அவங்களே ரிலீஸ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இஸ்ரேலில் இருக்கக்கூடிய நெதன்யாகு எதிர்ப்பாளர்கள் பெரிய அளவுக்கு போராட்டம் பண்ணியிருக்காங்கன்றது ஒரு கூடுதல் தகவலாக நம்ம பார்க்கலாம். அப்புறம் இங்கே வந்தாங்கல்ல, அதாவது இஸ்ரேலுக்குள்ளார வந்துட்டு போனாங்கல்ல இந்த உகாபி அப்படின்ற ஒரு அம்பாசிடர் மைக் உகாபியும் அப்புறம் விக்ஸாப் அவர்களும் என்ன பண்ணிட்டாங்கன்னா, ஃப்ரான்ஸுக்கு கடுமையான கண்டனத்தை தெரிவித்திருக்கிறாங்க. இந்த கண்டனத்தை நம்ம எப்படி சொல்கிறாங்கன்னா, நீங்கள் டைரெக்டாகவே ஹமாஸை ரெகனைஸ் பண்ணுறீங்களா, ஹமாஸை வாழ்த்த விரும்புகிறீங்களா, அப்போ இது என்ன வகையான ஒரு போற்றுதல் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. நீங்கள் எதன் அடிப்படையில் 2 ஸ்டேட்டுக்கான சொல்யூஷன் கேட்குறீங்க, அப்போலாம் வாய்ப்புகளே கிடையாது அப்படின்னு தனது கடுமையான கண்டனங்களை, சாதாரண கண்டனம் நம்ம பாஷையில் சொல்லணும் அப்படின்னா கடும் கண்டனத்தை தெரிவித்திருக்கிறார்கள்ன்றது கூடுதல் தகவலாக சொல்ல முடியும். இப்போ சரி, அதை தாண்டி இஸ்ரேல் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, கேட்ஸ் அவர்கள் இன்றைக்கி ஹெஸ்போலானுடைய முக்கிய ஆயுத குடோன்களை நாங்கள் அழித்து விட்டோம்னு சொல்லிட்டு நேற்று சாயந்தரம் ஒரு பெரிய தாக்கல் நிகழ்த்தியிருந்தாங்க. அதுக்கான வீடியோ பதிவுகள் கூட பார்க்க முடியுது. இது அங்கே நடந்த தாக்குதலும் கூட. மற்றொரு விவகாரம், யூஏயில் இருக்கக்கூடிய இஸ்ரேலியர்கள் யாராவது இருந்தீங்க அப்படின்னா உடனடியாக வெளியேற சொல்லிட்டாங்க இன்றைக்கி இஸ்ரேல். ஏன்னா அங்கே பெரிய அளவுக்கு தாக்கல் நிகழ்த்துவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. இனி இஸ்ரேலியர்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஏன்னா யூஏ தான் ரீசெண்டாக பெரிய அளவுக்கு எகிப்து வழியாக ஒரு 6 லட்சம் மக்களுக்கான உணவுன்ற பாருங்க தண்ணி ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க. ஏன்னா காசாவுக்குள்ளார அது எதன் அடிப்படையில் சொல்கிறான்னு தெரியல, மேபி அது இதுக்கப்புறம் தடை விதிக்க போகிறாங்களான்னு தெரியல. பட் திடீர்னு இஸ்ரேல் இன்றைக்கி இப்படி ஒரு அறிவிப்பு கொடுத்துருக்காங்க. ஈரானுடைய கொஞ்சம் அந்த சேட்டைகள் ஏதாவது குறைஞ்சிருக்கா அப்படின்னா இன்றைக்கி குறையல. அந்த வீடியோ பதிவு வெளியேறதா என்னன்னு எனக்கு தெரியல. ஒருத்தர் ட்ரம்ப்பு மாதிரியே ஒரு உருவம் ஒருத்தர் அவர் இருக்கிற மாதிரியும் இந்த ஒட்டுமொத்த ஈரான் குரூப் IRGC அப்படியே திடீர்னு போயிட்டு அவர் அப்படியே கொண்டு ட்ரக்கில் உட்காரிச்சு கைது பண்ணி தூக்கிட்டு போயிட்டு அவர் இப்படி பண்ணுற மாதிரி அது பேர் என்ன சொல்லுவாங்க, ஆப்ரேஷனில் போர் பயிற்சிகள் சொல்லுவாங்கல்ல, பயிற்சிகளை மேற்கொள்கிறாங்க. அதாவது திடீர்னு போய் ட்ரம்ப்பை கைது பண்ணி தூக்கிட்டு போகிற மாதிரியான பயிற்சிகள். இந்த பயிற்சிகளை பார்த்தா அமெரிக்கா சும்மா இருப்பாங்களா பாஸ்? நார்மலாகவே அவங்க அமெரிக்கா மேலே செம்ம டென்ஷனில் இருக்காங்க. இவர் வேறு நேற்று கூட அமெரிக்கா ஹிட் ஹார்டு ரொம்ப கடுமையாக அடித்தும் மறுபடியும் பேசுகிறாங்க அப்படின்னா அது இன்னும் நாங்கள் பரிசீலனை பண்ணுற மாதிரி நேற்று சும்மா இல்லாமல் சொல்கிறாங்க. இருந்தாலும் ஒரு சில ஊடகங்கள் சும்மா இல்லாமல் ஆச்சா போச்சா மறுபடியும் பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்கன்ற மாதிரி விவகாரங்களை சொல்லியிருக்காங்க. ரொம்ப ஒரு பகீர் தகவல். இன்றைக்கி தைவானுடைய ஃபாரின் மினிஸ்டர் ஃப்ரான்சியோஸ் யூ என்ன சொல்லிட்டாருன்னா, ஸ்கை நியூஸுக்கு ஒரு ரவுண்ட் பண்ணியிருக்கு பாருங்கள் வரைபடத்தில், பென்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குட்டி தீவு மாதிரி இருக்குது. இதை கைப்பற்ற போகிறாங்களாம் கூடிய விரைவில். யார்? இந்த ஐலாண்டை, சீனா. இந்த ஐலாண்டை கைப்பற்றதுக்கப்புறம் எங்கேருந்து தான் தைவானை பிடிக்க போகிறாங்க. இது நாளை மறுநாளோ நடக்க போகுதுன்னு ஒரு பகீர் தகவல், சாதாரண தகவலாம் இல்லை, ஒரு பகீர் தகவலை சொல்லிட்டாங்க. இதனால் எங்களை கொஞ்சம் காப்பாற்றுகின்ற அளவுக்கு தைவான் சொல்லியிருக்காங்க. கவலைப்படாதீங்க, உக்ரைனை எப்படி காப்பாற்றுறாங்களோ அதே மாதிரி உங்களை காப்பாற்றிடுவாங்க. அதாவது நீங்கள் தள்ளி நிற்கிற வரைக்கும் தான், நீங்கள் அவங்களுக்கு அடிமை அப்படின்னு தெரிஞ்சிட்டா போதும், உங்களை தினந்தோறும் அணுவாக வச்சு செய்வாங்க. திடீர்னு கொடுக்கலன்னுவாங்க, திடீர்னு கொடுக்குறன்னுவாங்க, திடீர்னு சீனா எதிர்ப்பு தெரிவிப்பாங்க, திடீர்னு நட்பாக பேசுவாங்க. ஏன்னா ட்ரம்ப் நம்ம ஆரம்ப காலத்தில் பார்த்துருக்கோம், திடீர்னு ஒரு 2-3 வாரம் புட்டின் நல்லவராக இருப்பார், திடீர்னு 2 வாரம் கெட்டவராக இருப்பார். இந்த பக்கம் ஜெலன்ஸ்கி திடீர்னு ஒரு 2 வாரம் நல்லவராக இருப்பார், இந்த பக்கம் கெட்டவராக இருப்பார். நாயகன் படம் மாதிரி தான், யாருப்பா நான் நல்லவராக கெட்டவரான்னு அவங்களுக்கே தெரியாது, அந்த அளவுக்கு ஒரு ரிப்போர்ட்டு கொடுத்துட்ருப்பார் எக்ஸ் தளத்தில். அதை வச்சு சொல்கிறேன். இன்றைக்கு ஓரளவுக்கான தகவலை கவர் பண்ணிட்டு நினைக்கிறேன் நான். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரவிக்குமார் சோமுச்சல், நன்றி, வணக்கம்.